மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டசபை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கிய நிலையில் முதல் நாளில் வெறும் 20 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். காலை 10 மணிக்கு தொடங்கிய வேட்புமனு தாக்கல் மாலை 3 மணிக்கு நிறைவடைந்தது. முதல் நாளில் அதிகபட்சமாக வடசென்னையில் 4 பேரும் தென் சென்னையில் 3 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்யும் அலுவலகத்தை சுற்றியும் 100 மீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. மேலும் வேட்பாளருடன் 4 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். வேட்புமனு தாக்கல் செய்யும் அலுவலகங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. வேட்புமனு தாக்கலை தொடர்ந்து தமிழகத்தில் அதிமுக, திமுக உட்பட பல்வேறு கட்சிகள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளதாகவும் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இலவச திட்டங்களை எப்படி செயல்படுத்தப் போகிறோம் என்பது குறித்து தேர்தல் அறிக்கையில் அரசியல் கட்சிகள் விளக்க வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்று முதல் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் தங்களது பணிகளை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் உரிய ஆவணங்களின்றி வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்ட 9,03,00,000 ரூபாய் பணம் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சத்யபிரதா சாஹூ கூறினார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்ற வழக்கில் தொடர்புடைய 750 பேரை சென்னை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை காவல்துறையின் கீழ் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள 7,790 வாக்குச்சாவடிகள் உள்ளதாகவும் அதில் 450 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை எனவும் கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 4 கம்பெனி துணை இராணுவம் சென்னை வந்துள்ளதாகவும் பிற மாநிலங்களில் நடைபெறவுள்ள முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் மேலும் 16 கம்பெனி துணை இராணுவ படையினர் சென்னைக்கு வருவார்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் விதிகளை மீறியதாக இதுவரை 14 கட்சிகள் மீது 72 வழக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் தேர்தல் பறக்கும் படையினரால் இதுவரை சுமார் 10 லட்சம் ரொக்கமும் 4.5 கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 1230 பேர் உரிமம் பெற்ற தங்கள் துப்பாக்கிகளை ஒப்படைத்துள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளது. ஒட்டப்பிடாரம் தொகுதி தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி 493 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆர். சுந்தர்ராஜனின் வெற்றியை எதிர்த்து கிருஷ்ணசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். கட்சி தாவல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக ஒட்டப்பிடாரம் தொகுதி எம்எல்ஏ சுந்தர்ராஜ் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். தற்போது காலியாக உள்ள 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் டாக்டர் கிருஷ்ணசாமி தொடர்ந்த வழக்கை காரணம் காட்டி ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த வழக்கை வாபஸ் பெறுவதாக டாக்டர் கிருஷ்ணசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி ரவிச்சந்திரபாபு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை வாபஸ் பெற அனுமதி அளித்த நீதிபதி தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் நீதிமன்ற உத்தரவு விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கவும் உத்தரவிட்டார். திருநெல்வேலியில் திமுக வேட்பாளருடன் சென்ற வாகனத்திலிருந்து உரிய ஆவணங்களின்றி 1,22,000 ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக ஞானத்திரவியம் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் திருநெல்வேலியில் உள்ள அண்ணா, காமராஜர், பெரியார் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த கட்சி தொண்டர்களுடன் பல்வேறு வாகனங்களில் வந்தார். அப்போது திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜார்ஜ் கோசல் என்பவரின் காரிலிருந்து முறையான ஆவணமின்றி 1,22,000 ரூபாயை தேர்தல் நிலைக்குழு கண்காணிப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காரை பறிமுதல் செய்து பாளையங்கோட்டை காவல் நிலையம் கொண்டு சென்றனர். இதேபோன்று கோவையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இருவேறு இடங்களில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு வரப்பட்ட 11 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லட்சுமி நகர் பகுதியில் தனியார் நிறுவன ஊழியர்களின் வாகனத்தை சோதனை செய்தபோது 5,51,000 ரூபாயும், கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வாகன சோதனையின் போது பேருந்தில் பயணித்த சுப்பிரமணியன் என்பவரிடமிருந்து 6 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருவூலத்தில் பணத்தை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உரிய ஆவணங்களின்றி இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட 1,39,000 ரூபாய் பணத்தை தேர்தல் படையினர் பறிமுதல் செய்தனர். ஜெயங்கொண்டம் அருகே விருதாச்சலம் சாலை மகிமைபுரத்தில் வாகன சோதனை மேற்கொண்ட தேர்தல் பறக்கும் படையினர் கல்லாத்தூரிலிருந்து ஜெயங்கொண்டம் நோக்கி சென்ற இருசக்கர வாகனத்தை நிறுத்தி தணிக்கை செய்தனர். அப்போது உரிய ஆவணங்களின்றி 1,39,000 ரூபாய் பணம் எடுத்துச் செல்லப்பட்டது தெரியவந்தது.
பெரும்பாலான கட்சிகள் அனைத்தும் வாரிசு அரசியலையே ஊக்குவிப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலின் போதே தேர்தல் வாக்குறுதியை தனி பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யவும் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்ற நோட்டீஸை பெற்ற பின்னரும் பதிலளிக்காத 9 கட்சிகளுக்கு 1 லட்சம் ரூபாயை அபராதமாக விதித்து நீதிபதிகள் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன், எஸ் சுந்தர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து கட்சிகள் சார்பிலும் வழக்கறிஞர் ஆஜராகி அபராதத்தை திரும்பப் பெறுமாறு கோரினார். அதற்கு நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர பிற கட்சிகள் அனைத்தும் வாரிசு அரசியலையே ஊக்குவிக்கின்றன என வருத்தம் தெரிவித்தனர். இதற்கு முன்பு நாடாளுமன்றத்திற்கு சென்ற செழியன், மோகன், குமாரமங்கலம், சிதம்பரம், நாஞ்சில் மனோகரன் உள்ளிட்டோர் மிகுந்த ஆங்கில புலமை கொண்டிருந்தனர் என்றும் அவர்களைப் போன்ற ஆங்கில அறிவு தேர்தலில் போட்டியிடுவோருக்கு அவசியமானது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ள நிலையில் இதுபோன்ற கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவிப்பது ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தும் என திமுக வழக்கறிஞர் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் ஜனநாயக நாட்டில் தேர்தல் பற்றி கருத்து தெரிவிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு என குறிப்பிட்டனர். இதனையடுத்து வழக்கை ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் குடும்ப நல நீதிமன்றத்தில் மனைவியை கணவர் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்த சரவணன், வரலட்சுமி தம்பதியினர் விவாகரத்து வழக்கு 1வது குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கு விசாரணைக்காக இருவரும் இன்று நீதிமன்றத்திற்கு வந்தனர். விசாரணை அறையில் காத்திருந்த போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது வரலட்சுமியை சரவணன் திடீரென கத்தியால் குத்தினார். இதில் பலத்த காயமடைந்த வரலட்சுமி ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக சரவணன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் காரணமாக நீதிமன்றத்திற்கு வருபவர்களை தீவிரமாக சோதனை செய்யுமாறு காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையம், தலவாய்புரம், கொல்லகொண்டான், சுந்தரராஜபுரம், கம்மாப்பட்டி, நக்கநேரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் 2 முறை பலத்த வெடி சப்தம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சத்துடன் வீடுகளை விட்டு வெளியே வந்தனர். இதுகுறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பேரிடர் மேலாண்மை மையத்துக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக சென்னையில் உள்ள பேரிடர் மேலாண்மை இயக்குநருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு சிறிய அளவில் அதிர்வு உணரப்பட்டது உண்மைதான் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் சார்பில் பொள்ளாச்சியில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி இன்று பொள்ளாச்சியில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் 90%க்கும் மேலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. உணவகங்கள், மருந்து கடைகள் உள்ளிட்டவை அடைக்கப்பட்டுள்ளதால் அங்கு இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து கட்சிகள் மற்றும் மகளிர் அமைப்புகள் சார்பில் இன்று மாலை கண்டன ஊர்வலம் நடைபெற உள்ளது. இதன் காரணமாக பொள்ளாச்சி நகரில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக வீடியோ வெளியிட்ட நக்கீரன் கோபால் உள்ளிட்ட 2 பேருக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள், இளம்பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோரை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக முதலில் வீடியோ வெளியிட்ட நக்கீரன் கோபால் உட்பட 2 பேருக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. வரும் 25ஆம் தேதி கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் தம்மிடம் உள்ள ஆதாரங்களை நக்கீரன் கோபால் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிபிஐ நடத்தும் விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்க கோரி வழக்கறிஞர் புகழேந்தி என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தஹில் ரமானி தலைமையிலான அமர்வு தமிழக அரசும் சிபிஐயும் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிந்து கடற்கரையில் குளிக்கச் சென்றபோது 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடிவடைந்த நிலையில் கடலூரில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த 5 மாணவர்கள் அங்குள்ள வெள்ளி கடற்கரைக்கு குளிக்கச் சென்றனர். அப்போது கடல் அலையில் சிக்கிய மாணவர்களின் அலறல் சத்தத்தை கேட்ட அருகில் இருந்த இளைஞர்கள் அவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதில் 4 மாணவர்களை மீட்கப்பட்டதில் தனீஸ்வர், விக்னேஷ் என்ற இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்ற 2 பேரை அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஸ்ரீஹரி என்ற மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
காணாமல் போன பரணி என்ற மாணவரின் உடல் சிறிது நேரத்தில் கரை ஒதுங்கியது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 பேரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். 11 மாதங்களாக சிறையில் இருக்கும் அருப்புக்கோட்டை பேராசிரியை நிர்மலா தேவி ஜாமீனில் நாளை விடுதலையாகிறார். கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்தது தொடர்பாக வெளியான ஆடியோ தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் பேராசிரியை நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இது தொடர்பான வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடைபெற்று வரும் நிலையில் நீதிபதி தண்டபாணி அண்மையில் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்கினார். இரத்த சம்பந்தமுடைய ஒருவர் சொந்த ஜாமீனில் விடுவிக்க மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி விருதுநகர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிர்மலா தேவியின் சகோதரர் ரவி, குடும்ப நண்பர் மாயாண்டி உள்ளிட்டோர் சமர்ப்பித்த ஜாமீன் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதித்துறை நடுவர் மும்தாஜ் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இதனையடுத்து நிர்மலா தேவி 11 மாத சிறைக்கு பின்பு மதுரை மத்திய சிறையிலிருந்து நாளை மாலை விடுதலை செய்யப்படுவார் என அவரது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் தெரிவித்துள்ளார். மூத்த அண்ணன் ரவி அவர்கள் நிர்மலா தேவி அவர்களுக்காக பிணையம் வழங்கியும் அவருடைய குடும்ப நண்பர் ஒருவரும் பிணை வழங்கி இன்றைக்கு நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொண்டு இன்று மாலை அல்லது நாளை காலை மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு அந்த உத்தரவு சென்றுவிடும். நாளை மாலை நிச்சயமாக நிர்மலாதி அவர்கள் வெளியில் வருகிறார் என்கின்ற தகவலை தெரியப்படுத்திக் கொள்கின்ற வழக்கறிஞர் அடிப்படையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்றுடன் நிறைவடைந்தன. கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கிய பொதுத் தேர்வுகள் 1 மாத காலத்திற்கு பின்னர் இன்று நிறைவு பெற்றன. தமிழகம் முழுவதும் சுமார் 9 லட்சம் பேர் தேர்வை எழுதினர். தேர்வு எழுதிவிட்டு வெளியே வந்த மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்தில் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்தும் ஒருவர் மீது ஒருவர் பேனா மைகளை தெளித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். படிக்கிறோம். என் பேர் யாஸ்மின். ரொம்ப எக்ஸாம் எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மறுபடியும் இந்த லைஃப் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஐ மிஸ் யூ மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டே ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போகிறாங்க. இவன் பார்க்கவும் முடியாது. பார்க்கணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி தான் பேசணும், இல்லைன்னா வீடியோ கால் தான் பண்ணணும். ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஐ லவ் யூ சாதி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு என்றும் தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழ்.